நீலகிரி, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. தமிழ்நாட்டில் மே 8ஆம் தேதி வரை பல மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் தகவல். மேற்கு வங்கத்தில் வாக்கு எண்ணிக்கையின் போது ஒன்றிய அரசு மற்றும் மாநில அரசு பணியாளர்களை கலந்து நியமிக்க வேண்டும். திரிணாமுல் காங்கிரஸ் தொடர்ந்த வழக்கில் தேர்தல் ஆணையத்திற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு. தேர்தல் தொடர்பான விதிமுறைகளை முறையாக செயல்படுத்த வேண்டும் என அறிவுறுத்தல். பெட்ரோல், டீசல் மற்றும் சமையல் எரிவாயு விலையை உயர்த்த ஒன்றிய அரசு திட்டம். பெட்ரோல் மற்றும் டீசலின் விலை 5 முதல் 10 ரூபாய் வரை உயர்த்தப்படலாம் என தகவல். வீட்டு உபயோக சிலிண்டர் விலை 50 ரூபாய் வரை உயர வாய்ப்பு. சென்னை மெட்ரோ ரயிலில் கடந்த ஏப்ரல் மாதம் 90,18,000 பேர் பயணம். அதிகபட்சமாக ஏப்ரல் 2ஆம் தேதி மட்டும் 3,65,807 பேர் பயணித்துள்ளதாக அறிக்கை. சென்னை திருவான்மியூரில் சட்டவிரோதமாக வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 40 சிலிண்டர்கள் பறிமுதல். 80 வயது முதியவர் மற்றும் அவரது மகன் கைது. ரயில்வே துறையில் பணியிடங்களை குறைக்கும் ஒன்றிய பாஜக அரசுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம். இளைஞர்களின் வேலைவாய்ப்பை பறிக்கும் செயல் என இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினர் கண்டன முழக்கம். நாடு முழுவதும் நாளை 552 நகரங்களில் நீட் தேர்வு நடைபெறுகிறது. ஆள்மாறாட்ட முறைகேடுகளை தடுக்க மருத்துவக் கல்லூரி மாணவர்களுக்கு இன்றும் நாளையும் விடுமுறை இல்லை என அறிவிப்பு. வேளாங்கண்ணியில் நடிகர் விஜய் கட்சியினர் அட்டகாசம். தேவாலயத்தின் ஜன்னல் மற்றும் தூண்களில் ஏறி கூச்சலிட்டதால் மக்கள் அதிர்ச்சி. ஜெர்மனி, அமெரிக்கா இடையேயான கருத்து மோதல் எதிரொலி. ஜெர்மனியிலிருந்து 5000 ராணுவ வீரர்களை திரும்பப் பெற அமெரிக்கா முடிவு. சேப்பாக்கம் மைதானத்தில் இன்று நடைபெறவுள்ள IPL லீக் போட்டி. CSK, மும்பை அணிகள் பலப்பரீட்சை. ஜூன் 12ஆம் தேதி தொடங்கும் மகளிர் T20 உலகக்கோப்பை போட்டி. ஹர்மன்பிரீத் கவுர் தலைமையிலான 15 பேர் கொண்ட இந்திய அணி அறிவிப்பு.